நடிகர் ரஜினிகாந்த், அமைச்சர் துரைமுருகன் ஆகியோரின் பேச்சு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில், துரைமுருகன் என்ன பேசினாலும் வருத்தம் இல்லை என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், பழைய மாணவர்களை சமாளிப்பது சாதாரணமானது இல்லை என்றும், மூத்த அமைச்சர் துரைமுருகன் பெயரை குறிப்பிட்டும் பேசியிருந்தார். ரஜினியின் இந்த பேச்சு தொடர்பாக அமைச்சர் துரைமுருகனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்திருந்த துரைமுருகன், சினிமாவில் மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் விழுந்து தாடி வளர்த்து கடைசி காலத்திலும் நடித்துக் கொண்டிருப்பதால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதா? அப்படிதான் என்று கூறினார். மூத்த அமைச்சர்கள் வச்சுக்கிட்டு கலைஞர் வச்சு ஸ்டாலின் ரொம்ப கஷ்டப்படுறாருன்ற மாதிரி ரஜினிகாந்த் மூத்த நடிகரெல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாக நிறைய நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கான். அதே போல அமைச்சர் துரைமுருகனின் இந்த பேச்சு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில், சென்னை வானூர்தி நிலையத்தில் இன்று செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த ரஜினிகாந்த், அமைச்சர் துரைமுருகன் கூறியதில் தனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்றார். அமைச்சர் துரைமுருகன் தனது நீண்ட கால நண்பர், அவரை தனக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் கூறினார். மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் எனக்கு வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். இந்நிலையில் வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் துரைமுருகன், ரஜினிகாந்துடனான எனது நட்பு எப்போதும் போல தொடரும் என தெரிவித்துள்ளார்.